இருக்குதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். நான் வந்து செஞ்சுட்டேன். என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய், கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வரமிளகா பச்சை மிளகா, வரமிளகான்னு சொல்லிட்டேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கிறேன்னா, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதோட வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த விழுது தான் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. அரைச்சி தான் சேர்த்துவேன். இது வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். வேக வச்ச முட்டை வந்து கீறி போட்டிருக்குறேன். நல்லா மசாலாவோடு பிரட்டி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. அரிசி போட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன்.